அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருக்கும் சிவனடியாரைக் கண்டு யமன் அஞ்சுவார் என்று சிவபுராணத்திலே குறிப்பிடப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படும் நாள் மற்றும் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கும் முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வருடம் மகா சிவராத்திரி வருகின்ற நாள் பிப்ரவரி 26, 2025 புதன்கிழமை. அம்பாளுக்கு 9 ராத்திரி, அது நவராத்திரி. சிவனுக்கு ஒரே ராத்திரி, அது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்க மகா சிவராத்திரி விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையிலேயே இருந்து குளிச்சுட்டு உங்ககிட்ட சிவன் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த சிவன் போட்டோக்கு வில்வ மாலை அணிவிச்சு தீப ஆராதனை காமிச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இல்ல உங்ககிட்ட லிங்கம் இருக்கு அப்படின்னா அந்த லிங்கத்துக்கு என்ன அப்படின்னா நீங்க அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் போது சிவனுக்குரிய பாடல்களான தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், பெரிய புராணம் இந்த மாதிரியான பாடல்களை நீங்க படிக்கணும். உங்களுக்கு அதுக்கெல்லாம் படிக்க டைம் இல்லை அப்படின்னா நமசிவாய இந்த மந்திரத்தை நீங்க கூறலாம். அடுத்ததா கடவுளுக்கு நெய்வேத்தியமா வாழைப்பழம், வெத்திலை பாக்கு, பால் இந்த மாதிரி பொருட்களை வைக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சு நெய்வேத்தியமா வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். நீங்க காலையிலேயே இருந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உபவாசம் இருக்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க அந்த மகா சிவராத்திரி திருநாள காலை, மதியம், இரவு 3 வேளையுமே உணவு எதுவும் சாப்பிடாம நீங்க உபவாசமா இருக்கணும். நீங்க வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு உபவாசமா இருக்கலாம். இல்ல நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம சமைக்காம இருக்கிற உணவு இருக்கு இல்லையா, இப்ப அவல் இந்த மாதிரி பொருட்களை நீங்க சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க இருக்கலாம். அடுத்ததான் மகா சிவராத்திரியுடைய முக்கிய பகுதியே என்ன அப்படின்னா இரவு நேரம் தான். ஏன்னா இரவு நேரம் தான் நாம கண் விழிச்சு வழிபாடு செய்யணும். சிலர் வீட்லயே என்ன அப்படின்னா ஈவினிங் டைம்ல அபிஷேக ஆராதனை எல்லாம் செஞ்சுட்டு வீட்லயே கண் விழிச்சு விரதம் இருப்பாங்க. நீங்க வீட்லயும் உங்ககிட்ட சிவன் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க அபிஷேக ஆராதனை செஞ்சு வழிபடலாம். இல்ல உங்ககிட்ட லிங்கம் இருக்கு அப்படின்னா நீங்க அபிஷேகம் செய்யணும். என்னென்ன பொருட்கள் வைத்து அபிஷேகம் செஞ்சா ரொம்ப நல்லதுன்னா பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், பால், தயிர், தேன் இந்த பொருட்களை எல்லாம் வைத்து நீங்க அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி பொருட்கள் வைத்து அபிஷேகம் செஞ்சுட்டு நீங்க இரவு ஃபுல்லாமே கண் விழிச்சு நீங்க மகா சிவராத்திரி விரதம் இருக்கலாம். இல்ல நீங்க கோவில் சென்றும் விரதம் இருக்கலாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யலாம். கோயில்ல கால பூஜை அப்படிங்கறத செய்வாங்க. அதாவது 4 பிரிவா பிரிச்சு 4 கால பூஜைகள் நடைபெறும். இதுல இந்த 3ஆம் கால பூஜை நாம பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 3ஆம் கால பூஜைங்கிறது அது அம்பாள் வழிபட்ட நேரம். அம்பாள் சிவனை வழிபட்ட நேரம். அது என்ன டைமிங்னா நைட்டு 11:00 1:30 மணி வரைக்கும். இப்ப நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஏஜ்டு பர்சனா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு, உங்களால ஃபுல் நைட் கண் விழிக்க முடியாது அப்படின்னா நீங்க மேக்சிமம் ஒரு 1:30 வரைக்குமாவது, அதாவது நைட் 1:30 மணி வரைக்குமாவது நீங்க கண் விழிச்சு விரதம் இருக்கலாம். ஆனா ஃபுல் நைட்டுமே கண் விழிச்சு விரதம் இருக்கிறதா நமக்கு அதீத பலன்களை தரும். இப்படி நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதிகாலை 4 மணிக்கு என்ன அப்படின்னா 4 கால பூஜையுமே கோயில கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கோயில பிரசாதம் தருவாங்க. அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வீட்ல இருந்தே சாப்பாடு சமைச்சு கொண்டு போறீங்க, இப்ப ஏதாவது ஒரு புளி சாப்பாடோ, தக்காளி சாப்பாடோ, இல்ல எலுமிச்சம்பழ சாப்பாடோ, இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் ஏதாவது செஞ்சு கொண்டு போய் கோயிலுக்கு வரவங்களுக்கு நீங்க அன்னதானமா தரலாம். இந்த மகா சிவராத்திரி திருநாள்ல நீங்க அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நன்மை சேர்க்கும். நீங்க கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு டே டைம்ல நீங்க தூங்கக்கூடாது. நீங்க உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம்.
உங்களுடைய அன்றாட வேலையை தான் நீங்க பார்க்கணும். அந்த 27ஆம் தேதி ஈவினிங் டைம்ல விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க தூங்கணும். நகரங்களில் சிறந்தது காஞ்சி மாநகரம் என்று அன்னைக்கு அந்த பொருள். ஃபுல் டே வந்து நீங்க முக்தி உபவாசம் தரும் இருந்துட்டு தலங்கள் 7 அந்த முதன்மையான அன்னைக்கு பெற்ற night தலம் தான் தூங்காம இந்த விழிச்சிருந்து ஏகாம்பரநாதர் பூஜை திருக்கோவில். எல்லாம் பார்த்துட்டு தேவாரம் அடுத்த நாள் பாடப்பெற்ற காலையில உங்க தொண்டை நாட்டு விரதத்தை தலம். முடிச்சிட்டு பஞ்சபூத அடுத்த தலங்களில் நாள் நைட்டு தான் முதன்மையானது. வந்து நீங்க தூங்கணும். வேண்டும் வரம் அருளும் திருத்தலம் தான் இந்த மாதிரி இந்த சரியான ஏகாம்பரநாதர் முறையில நீங்க திருக்கோவில். விரதம் இருந்து இங்கு வழிபட்டீங்கன்னா சிவபெருமானை சிவன் வந்து பிருத்திவிலிங்கம்னு உங்களுடைய அழைப்பாங்க. வேண்டுதலை அது வந்து மட்டுமல்லாமல் நிச்சயம் வந்து இங்கு இருக்கும் நிறைவேற்றுவார். சிவன் மண்ணால் ஆனவர். சிலர் இந்த மகா சிவராத்திரி இங்கு நிலா திருநாள கொண்ட வந்து குலதெய்வ பெருமாள் வழிபாடும் சன்னதி செய்வாங்க. உள்ளது. இந்த நீங்க அப்படி கோவில் குலதெய்வ 108 வழிபாடு வைணவ செய்யறீங்கன்னா திவ்ய வீட்டுல இருக்கிற தேசங்களில் சிவன் ஒன்று. போட்டோக்கு வில்வ மாலை இந்த அணிவிச்சு கோவிலில் மூலவர் தீப திருவேகம்பர் ஆராதனை எல்லாம் ஏகாம்பரநாதராகவும் காமிச்சிட்டு உங்களுடைய காமாட்சி குலதெய்வ தாயார் கோயிலுக்கு ஏகவாய் போய் வழிபாடு குழலியாகவும் செய்யலாம். வீற்றிருந்து அருள் இந்த பாலிக்கிறார். மாதிரி மகா தலத்தில் சிவராத்திரி வீற்றிருக்கும் திருநாள்ல விரதம் சிவபெருமானின் இருந்து பெயர் வழிபட்டா நமக்கு என்னென்ன ஏகாம்பரநாதர். பலன்கள் கிடைக்கும் பார்வதி பார்க்கலாம். தேவியின் பெயர் ஏலவார் நமக்கு குழலி. சிவனுடைய அருள் வந்து கோவில் நடை முழுமையாக திறந்திருக்கும் கிடைக்கும். நேரம் காலை அது 6 மணி மட்டுமல்ல முதல் நம்ம மதியம் 12:30 குலதெய்வத்தினுடைய அருள் மணி வந்து வரை. நமக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு மாலை என்ன 4 வரம் மணி முதல் வேண்டுமானாலும் 8:30 அதை மணி வரை. இந்த மகா சிவராத்திரி இக்கோவிலில் திருநாளில் உள்ள நீங்க ராஜகோபுரம் சிவனிடம் 192 அடி வேண்டினா அது நிச்சயம் வந்து நடக்கும். உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும், இல்ல திருமண வரன் அமையணும், குழந்தைகளுடைய படிப்பு வந்து நல்லபடியாக இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், உங்க தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டும். இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை சிவனிடம் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் சரியான முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் சிவன் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.